கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலுமே ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே உடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறதையும் ஆர்சிபிக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ எங்களுக்கு அந்த செகண்டரியா சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து இந்த பிளே ஆஃப் போக முடியுமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு என்னென்ன பண்ண வேண்டிய விஷயம், ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஹோப்பை வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. 99% வாய்ப்பே இல்லப்பா, ஒரே ஒரு சதவீதம் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும். ஆர்சிபி கேம் வின் பண்றாங்க அப்படிங்கிற வேற விஷயம். 4ல் 4மே ஜெயிச்சாலுமே 7 வெற்றிகளோட குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டமா, இன்னும் ஒரு கேம் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கணுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 9ல் 5 ஜெயிச்சிருந்தாலுமே மீதி இருக்கக்கூடிய எல்எஸ்ஜி, எஸ்ஆர்எச், கேகேஆர், அது மட்டும் இல்லாம டிசி பல காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 கேம்ல கம்பல்சரி 4 ஜெயிச்சாகணும். இப்போ 3 ஜெயிச்சாலுமே 8 பாயிண்டோட, அதாவது 8 வெற்றிகளோட அவங்க குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது கஷ்டம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும், சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்கா, ஆர்சிபினால குவாலிஃபை ஆக முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் டக்குனங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சிபியை வந்துட்டு ஒன் செகண்ட் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே இன்னும் ஒரே ஒரு வெற்றி மட்டும் கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற டீம் டெட்லி காம்பினேஷன், அதில் மாற்றமே கிடையாது. எஸ் பவுலிங் யூனிட் இப்பவும் மொக்க தான், அதை சொல்லியே ஆகணும். சிராஜ், எஸ் தயால் இவங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சிராஜும் முன்ன மாதிரி சிராஜ் கிடையாது. பவர் பிளே அப்படியே 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படியே அலைக்க போட்டுட்டு போகிற சிராஜ் கிடையவே கிடையாது. வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கூட அவருக்கு இடம் இருக்க போகுதா? ஸோ சம்மி இல்லை அப்படின்னா ஏதோ எடுத்தாகணுமேன்னு சொல்லிட்டு தான் சிராஜ் எடுப்பாங்களே தவிர மற்றபடி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் பேசுகிற அளவுக்கு கிடையவே கிடையாதுங்க. சிராஜ் வந்துட்டு நம்ம எங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்துட்டு வேற லெவலில் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி சொதப்பிட்டாரு. சிராஜை பற்றி கேட்டிருந்தீங்க, நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், ஓகேவா? அண்ட் எஸ்தயால் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஒரு 3வது ஃபாரின் ஆப்ஷனோட போலான்னு பார்த்தா ஃபெர்குசன், ரீஸ் டாப்லி அண்ட் ஃபைனலா அல்சாரி ஜோசப். இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கையில் இருக்கிற பிக்கஸ்ட் வெப்பன் சொல்ல முடியாது, ஒரு யூஸ் பண்ணாத வெப்பன் அப்படின்னு சொன்னோம்னா டாம் கரன் மட்டும்தான். சில பேர் கேட்டிருந்தீங்க போன வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே, உண்மையாலுமே டாம் கரன் நல்லா தேவைதானா ப்ரோ? ஸோ அவர் இருந்தாருன்னா மீதி இருக்கக்கூடிய 4 மேட்ச் கூட வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, அல்சாரி ஜோசப் ஆகட்டும் எல்லாருமே இந்த சீசன்ல நாட் ஓன்லி ஆர்சிபி எல்லாருடைய பவுலிங் யூனிட்டுமே அடி வாங்கி இருக்கு. இந்த சீசன் மேக்சிமம் டெல்லி ஆகட்டும், மும்பை ஆகட்டும், ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டான சின்னசுவாமி ஆகட்டும், கிட்டத்தட்ட ஹைதராபாத் ஆகட்டும், இன்னும் 4-5 பிச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டா அதுக்கு மட்டும் பிளாட் விக்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிளாட் பிச்சா இருந்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக தானுங்க இருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்னால கம்பேக் பண்ணவே முடியல. ஸோ எல்லாருக்குமே இப்படின்னுங்கும் போது ஸ்டார் பவுலரான இந்த பும்ரா, போல்ட், இன்னும் 2-3 பேர் மட்டும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பவுலர்ஸுக்கு சாதகமா எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது எல்லாருமே அடி வாங்குறது தான். ஸோ யூஸ் பண்ணணும், அதாவது கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா டாம் கரனோட போறதா கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வாரி வழங்கிட்டாங்க. டாம் கரன் ஒன்று 70 ரன் 80 ரன் கொடுக்க போறது கிடையாது. அவரும் இந்த 40 ரன் குள்ள தான் எடுப்பாரு. பட் இருந்தாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அண்ட் பேட்டிங் யூனிட் ஆல்ரெடி நல்லா இருந்தாலும் 8 பேர் இருந்தாலும் ஸோ இவரும் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. ஸோ ஆர்சிபி பிளே ஆஃப் போறதுக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். டாம் கரன், அல்சாரி ஜோசப், ரீஸ் டாப்லி, ஃபெர்குசன் இவங்க 4 பேரையும் போட வச்சு யார் பெட்டரா இருக்கிறாங்களோ அவங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். ஏன்னா இந்தியன் பவுலரோட போய் ஏதோ ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா 200 கொடுத்து சேஸ் பண்ணிட்டாங்க. எல்லா மேட்சும் நடக்குமானுங்கிறது டவுட் தான். ஸோ அதனால கண்டிப்பா சேசிங் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு பவுலர் வேணும். ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஸோ 4 மேட்ச்ல 4/4 வந்துட்டு அவங்க வின் பண்ணாலுமே கூட 7 பாயிண்ட் தான். ஸோ 7 பாயிண்ட்ல வின் பண்ணலாம். அதுக்கும் கூட ஒரு மெத்தடெல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கூட காமிக்கிறேன் பாருங்க, ஒரு எக்ஸல் சீட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுபடி இந்த டீம் தோக்கணும், இந்த டீம் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டண்டா போயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க 4வது இடம் கிடைக்கும். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா யாராவது மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 டீம்ல ஒரு 4 டீம் வந்துட்டு 8 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, அதாவது 8 வெற்றிகள் வச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபி 7 வெற்றிகளோட வெளியில போயாகணும். ஸோ ஆண்டவன் கையில தான் எல்லாமே. ஆர்சிபி முழு மேட்சோட இருக்கிற 4 கேம் மட்டும் வின் பண்ற மட்டும் பார்க்கணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சான்ஸ் இல்லைன்னு சொல்ல, ஆனால் மற்ற டீம்ஸ் கையில தான் இருக்கு, ஆர்சிபி கையில இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுடைய சாப்டரை இங்கே க்ளோஸ் பண்றேன். ஸோ அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எந்த விதமான மாற்றமே கிடையாது. அவங்க அந்த மாதிரி தான் எப்பவுமே அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஒன்று பாருங்க, அதாவது இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்எஸ்ஜி கூட அடி வாங்கினாங்க. அந்த ஸ்குவாட்ல ஒரு சேஞ்சஸ் கூட பண்ணாம போன இதே ஸ்குவாடை வந்துட்டு எஸ்ஆர்எஸ்க்கு எதிராக கொண்டு வந்தப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கழுவி ஊத்துனாங்க. ஏன் ஏதாவது ஒரு
ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே, சானரை உள்ள கொண்டு வந்திருக்கலாம், இல்ல ஃபாஸ்ட் பவுலர் தீபக் சகர் இல்ல சத்துல் தாக்கூர் உட்கார வச்சுட்டு சிம்ரன்ஜித் இந்த மாதிரி யாராவது கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இருங்க இந்த ஸ்குவாடுக்கு என்ன குறைச்சல், இவங்க கிட்ட அந்த பொட்டன்சியல் இருக்குன்னு சொல்லி சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணாங்க. அதாவது லாங் பவுண்டரி ஆஃப் சைடு பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக்ல லாங் பவுண்டரி, ஸோ எல்லா பாலையுமே லாங் பவுண்டரி கடிக்கிற மாதிரியே போட்டாங்க. ஸோ அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாம போச்சு. செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர் எல்லாருமே கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு 9-5 இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்கே டேஞ்சரான நிலைமையில் இருக்காங்கன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய மேட்சஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் சின்ன சின்ன டீம்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா 5 மேட்சஸ் இருக்கு. ஸோ அதில் 2 மேட்ச் சேப்பாக்கில் நடக்குது, 3 மேட்ச் அவே கேம் விளாடுறாங்க. ஸோ கம்பல்சரி மினிமம் 4 வின் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஏதாவது வந்துட்டு ஒரு 3 வெற்றி தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 8 வெற்றிகளோட அவங்க தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 4வது இடத்துக்கான போட்டி அப்படிங்கிறது நடக்கும்போது யாராவது ஜெயிச்சு 9 வந்துருச்சுன்னா சிஎஸ்கே வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மினிமம் 4 வெற்றிகள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா 2 மேட்ச் இருக்கு, ஹோம் அண்ட் அவே. சென்னையில் ஒன்று ஆடுறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய இடத்துல ஒன்று ஆடுறாங்க. ஸோ அந்த 2 கேமை அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக மேலே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக வந்துட்டு ராஜஸ்தான் ஸோ மற்றதெல்லாம் புஷ் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இவங்க 2 டீமுமே கடைசியாக வந்து முடிகிற புள்ளி எங்கே அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ரொம்ப க்ரூசியலான மேட்சாக இருக்குங்க. லீக் மேட்ச் கடைசி மேட்ச்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேவோ ஆர்சிபி மோதுறாங்க. அதில் கண்டிப்பாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஒன்று சிஎஸ்கே ஜெயிச்சா டாப்பில் போகிறக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை குவாலிஃபை ஆகிறக்கான சான்ஸ் இருக்குது. ஆர்சிபி அவங்களுடைய கடைசி லீக் மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சு பாசிட்டிவாக முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் அப்படிங்கிறது பிக் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஓவராலாக 2 ஃபேன்ஸும் என்ன நினைக்கிறீங்க? ஸோ 2 டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதே மாதிரி ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ 2 டீமுடைய ஃபேன்ஸும் கேட்டதுனால இந்த வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணி போட்டாச்சு. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.